அப்போ இந்த சின்ன ஸ்ட்ரீட்குள்ளே போகும்போதும் நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். சரியா? இந்த ஃப்ரேம் செக் பண்ணோம், அந்த ஆயா ஃப்ரேம்குள்ளே இருக்காங்களேன்னு பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அப்போ வெயிட் பண்ணி ஒரு 6 அடி ஆயா ஃப்ரேம்லேருந்து வெளியே போகிறாங்களான்னு பாரு. பேஷண்ட்ஸ் ஹை லெவல் இங்கே தான் வேணும். ரெண்டாவது என்னடானா இங்கே எல்லாம் ஸ்கூலுக்கு ஃபாஸ்ட்டாக கிளம்புறாங்க. நம்மளுக்கு அர்ஜென்ட் இல்லை. 1 hour கிளாஸு, எக்ஸ்ட்ரா லேட் ஆனால் கூட சார்ஜஸ் எதுவுமே இல்லை. 1 hourல கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சரியா? கீரை கரெக்டாக செக் பண்ணிக்கணும், ஸ்பீடு மெயின்டைன் பண்ணிக்கணும், மறுபடியும் லெஃப்ட்டு செக் பண்ணிக்கணும். கேப் இருந்தால் மட்டும்தான் போகணும், இல்லைனா வெயிட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ரைட் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டில் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஏன்னா ஆஃப் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. அப்புறமா நம்ம கொஞ்சம் டிலே பண்ணுறோம் அப்படின்னா பின்னாடி கற்றுவாங்க, அதெல்லாம் இக்னோர் பண்ணிடணும், கண்டுக்கூடாது. ஏன்னா சப்போஸ் வேறு யாருனா ஸ்கூலுக்கு பிக்கப் பண்ணுறதுக்கு போகலாம், வீட்டில் இருக்காமல் இருக்கலாம். மறுபடியும் லெஃப்ட்டு செக் பண்ணிக்கோ, அவசரப்படாத. பின்னாடி ஹார்ன் அடிக்கிறாங்கன்னு அவசரப்படாத. அவங்களுக்கு வழி வரும்போது அவங்க போவாங்க. சரியா? நம்மளுக்கு அவங்களுக்கு வழி விடுறோம் அப்படின்னா இங்கே ரோடு கொஞ்சம் பெருசாக இருக்கணும், அப்போ தான் நம்மளால் வழி விட முடியும். இப்போ செக் பண்ணிக்கோ, அவர் உனக்கிட்ட க்ளோஸாக வராரா செக் பண்ணு. அதுக்குள்ளே அவர் பார்த்தீங்கன்னா ரைட்டில் போயிட்டார். ரொம்ப கண்டினியூஸ் ஸ்ட்ரைட் தான் போக போகிறோம். ஃபுல்லாக ஸ்கூல் ஏரியாக்குள்ளே தான் போக போகிறோம். எதுக்குன்னா சைட் ஜட்மெண்ட்டுக்கோசம். அதே மாதிரி எதிர்க்க வர வெஹிக்கிளுக்கு எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அதுவும் கற்றுக்கணும், அந்த சென்ஸும் வரணும். அவசரப்பட்டு போயிட்டோன்னா நம்ம வண்டி இடிச்சிடும். வெயிட் பண்ணி வெஹிக்கிள் போனதுக்கப்புறம் அப்புறமா தான் மூவ் ஆகணும். 3-4 செகண்ட் ஸ்டாப் பண்ணி நிற்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. சரியா? அப்படியே ரன்னிங்கில் போகக்கூடாது. போகிறதுக்கு வழி இல்லைன்னா ஸ்டாப் பண்ணிவிடு, டென்ஷனே இல்லாமல் ஸ்டாப் பண்ணிக்கணும். இந்த மாதிரி சின்ன ஸ்ட்ரீட்குள்ளேருந்து வண்டி அன்எக்ஸ்பெக்டடாக வரும், நீ தான் பார்க்கணும். ஒவ்வொரு சின்ன ஸ்ட்ரீட்குள்ளே கிராஸ் ஆகுது, அந்த வண்டிக்கு ரைட்டில் இடம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோ. எப்படி இங்கே நிறுத்திடலாம். ரொம்ப க்ளோஸாக போகக்கூடாது. ரொம்ப க்ளோஸாக போயிட்டோம் அப்படின்னா பிளைண்ட் ஸ்பாட் ஆகிடும், ரொம்ப ஜாஸ்தியாக திருப்புற மாதிரி ஆகிடும். இப்போ அப்படியே சென்டர் பண்ணிக்கோ. மறுபடியும் லெஃப்ட்டு செக் பண்ணிக்கோ, ஸ்ட்ரெயிட் செக் பண்ணிக்கோ. 50% ஃபோக்கஸ் லெஃப்ட்டில் இருக்கணும், 40% ஸ்ட்ரெயிட்டில் இருக்கணும், 10% ரைட்டில் இருக்கணும். மறுபடியும் லெஃப்ட்டு செக் பண்ணிக்கோ. இந்த கார் செக் இடிக்கிறோமா இல்லைன்னு செக் பண்ணிக்கோ. இப்போ நம்ம கண்டினியூ ஸ்ட்ரெயிட் தான் போகிறோம். திருப்பி ரைட்லேருந்து வண்டி வந்துட்டு இருக்கு, லெஃப்ட்லேருந்து லேடி இருக்காங்க, பிரேம்குள்ளே இருக்காங்களா செக் பண்ணிக்கோ. இல்லை இருக்கிற மாதிரி இருந்தால் ஒரு ஹார்ன் அடிச்சுன்னா கொஞ்சம் சைட் கொடுப்பாங்க. போகலாம். திருப்பி அகைன் லெஃப்ட்லேருந்து வராது பாரு. இந்த மாதிரி தான் அன்எக்ஸ்பெக்டடாக வருவாங்க, நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். நம்ம பார்த்துட்டா நிறுத்திடுவோம், பார்க்கலன்னா தான் இடிப்போம். பட் ஆனால் நம்ம பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். எல்லா ஜங்ஷன்லேயும் ட்ரை பண்ணோம். ஸ்ட்ரெயிட் போயிட்டு அங்கே ரைட் எடுக்க போகிறோம், லாஸ்ட் ரைட்டு. இப்போ இந்த பொர்ஷாக்கம் ஏரியாக்குள்ளேயே தான் தானா ஸ்ட்ரீட் அந்த உள்ளே தான் சுற்ற போகிறோம் இந்த 1 hour. இன்றைக்கி நான் 7th கிளாஸா? 8th. Saturday 6th, Monday 7th. கரெக்ட். திருப்பி லெஃப்ட் ரைட் செக் பண்ணிக்கோ. ஏதாவது யாராவது வர மாதிரி இருந்தால் ஒரு ஹார்ன் அடிச்சுக்கோ. ஸ்பீடு செக் பண்ணிக்கோ. டர்ன் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம ரோடு வந்துச்சா தெரிஞ்சிச்சா. இப்போ ஏன் ஆஃப் ஆச்சுன்னா ஃபஸ்ட் சம்டைம் லக்கில் போய்டும், செகண்டு சம்டைம் போகாது. மறுபடியும் ரைட் டர்ன் பண்ணும்போது ரைட் மிரர் செக் பண்ணிக்கணும். இப்போ லெஃப்ட் டர்ன் பண்ணும்போது லெஃப்ட் மிரர் செக் பண்ணிக்கணும். லெஃப்ட் மிரர் செக் பண்ணிக்கணும். ரைட்டு ஃப்ரண்ட்டில் அந்த ஹெட்லைட் கார்னர் செக் பண்ணிக்கணும், இடிக்குதா இல்லையான்னு பார்க்கணும். ஏன்னா இது நம்மளுக்கு என்ட்ரி தான், பப்ளிக் நோ என்ட்ரி, அதையும் செக் பண்ணிக்கணும். ஆப்போசிட் வெஹிக்கிள் வருது, அதையும் செக் பண்ணிக்கணும். சூப்பர். லாங் வியூவில் என்னென்ன வெஹிக்கிள் வருது, பெரிய ட்ரக் வந்துச்சுன்னா முன்னாடியே நிறுத்திடணும். நம்மளால் வண்டி போக முடியுமா இல்லையான்னு அதையும் செக் பண்ணேன். ஏன்னா நம்ம எனக்கு தெரியும் எந்தெந்த தெருவில் போகலான்னு, பட் நான் உன்னை இட்டுட்டு போகும்போது நீயும் அதை வாட்ச் பண்ணிக்கணும், பார்த்துக்கணும். நம்ம ஸ்ட்ரைட் போகலாம்.
வைடாக எடுக்கணும். லெஃப்ட் கார்னர் செக் பண்ணணும். கண்டினியூ ஸ்ட்ரைட். எல்லாம் ஸ்கூல் ஆப்போசிட்டில் வருவாங்க, நம்ம தான் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். காலியாக இருந்தால் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கும். டிராஃபிக் வரும்போது ஸ்லோ டவுன் பண்ணிக்கலாம். லெஃப்டில் என்னென்ன நடக்குது, எங்களுக்குலாம் அர்ஜென்ட்டு தான், நம்மளுக்கு அர்ஜென்ட் இல்லை, நம்ம பார்த்துட்டு போகலாம். எல்லாம் அட்டாக் பண்ணுற மாதிரியே வராங்க பாரு. கீர் செக் பண்ணிக்கோ. செகண்ட் கியரில் இருக்குது, ஆஃப் ஆக சான்சஸ் இருக்குது, அதையும் பார்த்துக்கோ. அக்கா என்ன சொல்கிறாங்க, எவ்வளோ பொறுமையாக போகிறேன்றாங்க பாரு. எப்படி போகணும்? அது அப்படி தான், அப்படி கொஞ்சம் லெஃப்டில் இடம் தான் பார்த்துக்கோ, அதை யூஸ் பண்ணி. திருப்பி ஸ்ட்ரைட் போகலாம். ரைட் லெஃப்ட்டு செக் பண்ணிக்கோ. காலியாக இருந்தால் கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கோ. இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கோ. மறுபடியும் ஆட்டோ வருது, ஆட்டோவுக்கு இடம் இருக்கா செக் பண்ணிக்கோ. நம்மளுக்கு டஸ்ட்பின் கிட்டே இருக்குது, போகலாம். டஸ்ட்பின் செக் பண்ணிக்கோ, இடிக்குதா இல்லையான்னு பார்த்துக்கோ. ஓகே, வெரி குட். போகலாம். சேஃப்டிக்கு செக் பண்ணோம், 2 வாட்டி கூட செக் பண்ணலாம், தப்பு இல்லை. ஃப்ரண்ட்டு ஜட்ஜ்மெண்ட் வச்சுட்டும் கொஞ்சம் சைட் ஜட்ஜ்மெண்ட்டும் பார்க்கணும். எது கிராஸ் பண்ணுற வரைக்கும் ஒரு வாட்டியும் நம்ம பார்த்துட்டு தான் கிராஸ் பண்ணோம். அவர் பார்த்து அது கிராஸ் பண்ணுற வரைக்கும் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். போகலாம், ஒரே கண்டினியூஸ் ஸ்ட்ரைட். அப்படியே இந்த பசங்களையும் செக் பண்ணிக்கோ. வெரி குட். அவ்வளோதான். ஒரு செகண்ட் நின்று ஆட்டோமேட்டிக்காக அவன் ரைட் வாங்கி போயிட்டான் பாரு ஆட்டோ. ஏன்னா அங்கே பல்ல இருக்குதுன்னு அவனுங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா மிடில் வராங்க. போகலாம், ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கோ, ஸ்ட்ரைட் போகலாம். EVK சம்பத் ரோடு போகலாம். ரைட் லெஃப்ட்டு செக் பண்ணிவிட்டு ஒரே ஸ்ட்ரைட் போய்ட்டு அந்த இதில் தெரியல ரைட்டு தெரியுது. லெஃப்ட்லேருந்து கண்டினியூ வெஹிக்கிள் வருது, அதையும் செக் பண்ணிக்கணும். 2 மெட்ஜ் ஆகுது லைனு, அதையும் பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கோ. டிராஃபிக் ஏரியாவில் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் மெயின்டைன் பண்ணிக்கணும். இங்கே ரைட் எடுக்கலாம். ஸ்கூல் டைம் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே லேட்டாக கிளம்பிடுவாங்க, சீக்கிரம் போகணுன்னு ஆசை. எதிர்க்க ஆட்டோ செக் பண்ணிக்கோ. ஸ்பீடுக்கு ஏற்ற கீரு கல்யாணம் செக் பண்ணிக்கோ. ரைட் லெஃப்ட் 2 சைடும் செக் பண்ணி அவசரப்பட வேண்டாம். அந்த சைடு பார்த்துக்கோ, இந்த சைடு பாரு. ஓகே, ஸ்ட்ரைட் போகலாம். ஸ்ட்ரைட் போயிட்டு டவுட் அண்ட் லெஃப்ட்டு திரும்பிட்டு போகலாம். இப்போ இங்கே பார்க்கணும், ரோடு அனலைஸ் பண்ணிக்கணும். எதனால் டிராஃபிக் ஆகுது, எந்த சைடு லைன் ஃப்ரீயாக போகுது, அதையும் செக் பண்ணிக்கணும். லெஃப்ட் சைடில் கொஞ்சம் ஃப்ரீயாக போகிற மாதிரி இருக்குது, அப்போது லெஃப்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இங்கே ரைட் ஹேண்ட் இருக்குது, ரைட்டு ஸ்கூல் இருக்குது, அதனால் எல்லாருமே ரைட் எடுக்கிறதுக்காகவும் வெயிட் பண்ணுறாங்க. அப்போ லெஃப்ட் எடுத்துகிட்டு போயிடணும்.